தாவேக தலைவரும் நடிகருமான விஜயிடம் இருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரின் இந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் விவாகரத்து கோரிய மனுவில் சங்கீதா தெரிவித்திருக்கும் சில தகவல்கள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதில் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருந்தார். அதை கண்டுபிடித்த பிறகும் விஜயால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன். விஜய் நடிகையுடன் தொடர்பில் இருந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக வாழ்ந்தோம். நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை கொண்டிருந்தார் விஜய். இது எனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்தது. நான் இதை கண்டுபிடித்த பிறகும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். கடந்த 5 ஆண்டுகளாக மனதளவில் அவர் என்னை பிரிந்து வாழ்ந்து வருகின்றார். அவர் நடிகையுடன் தொடர்பில் இருந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானேன். அந்த உறவை முறித்துக் கொள்வதாக கூறினார். ஆனால் அவரது நடவடிக்கையில் மாற்றம் இல்லை. திருமணத்தை மீறிய அந்த உறவை தட்டி கேட்டால் வீட்டில் எனக்கான உரிமைகளை நிறுத்திவிட்டார் விஜய். கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். விஜயுடன் இருந்த புகைப்படங்களை நடிகை பகிர்ந்ததால் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட நடிகையோடு விஜய் வெளிநாடுகளுக்கு சென்றார். வெளிநாடுகளுக்கு சென்றதை நடிகை பகிர்ந்தார். பொதுவெளியில் நன்மதிப்பை கெடுக்கக்கூடாது என்பதால் நடிகையின் பெயரை குறிப்பிடவில்லை. கணவரிடம் ஏதேனும் அழுத்தம் வந்தால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன். விஜயின் நடத்தையால் குழந்தைகளுக்கு அவமானம் ஏற்பட்டது. என்னை தொடர்ந்து அலட்சியப்படுத்தியதால் தனித்து வாழ்ந்து வருகின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி பிப்ரவரி 24ஆம் தேதி செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சங்கீதா தாக்கல் செய்த இந்த விவாகரத்து மனுவை விசாரித்த நீதிபதி விசாரணையை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த மனு மீதான வழக்கு விசாரணை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.